ஒரு அரிதான மனித வாழ்க்கை, ஒரு மனித பிறவி கிடைக்கிறதே ரொம்ப பெரிய அபூர்வமான அரிதான விஷயம் அப்படின்னு நம் முன்னோர்களாம் ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்லாம் சொல்கிறார். அப்படி இருக்கிற அந்த மனித பிறவி, அரிதான அந்த மனித பிறவி, அதோட பயன் என்ன, லட்சியம் என்ன? மனுஷனாக பிறந்திருக்கிற நம்மளோட லட்சியம் என்ன அப்படின்னா, ஒரே லட்சியம், திருப்பி பிறக்காத இருக்கிறது தான். இப்படி திரும்ப ஜென்மா இல்லாத பண்ணிக்கக்கூடிய ஒரே வசதி மனுஷ ஜென்மாவுக்கு மட்டுமே உண்டு. வேறு எந்த ஜென்மாக்கும் அது கிடையாது. ஏன்னா ஆடு மாடு தானே வேதாந்த கிளாஸ்க்கு போகுமா, ஆத்ம விசாரம் பண்ண முடியுமா? என்ன பண்ண முடியும்? ஆனால் அப்படி இருக்கிற அந்த மனித வாழ்க்கை லட்சியத்தை நாம் புரிஞ்சுட்டு இருக்குமா? அதை அடையிறதுக்கு ஏதானும் ட்ரை பண்ணுறவா அப்படின்னால் பெரிய கேள்விக்குறி. நம்மளை பொறுத்த வரைக்கும் எதுக்கு பிறந்திருக்கோம்? வாழ்க்கை எதுக்கு அப்படின்னா, என்ன சாப்பிட்றதுக்கு, தூங்கிறதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு, ஊரை சுற்றுறதுக்கு, இப்படி தான். அதுக்கு ரொம்ப அழகாக வேற சொல்கிறோம், கேட்சியாக இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணணும் சார். சரி, இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணுறோம், அப்புறம் போனப்புறம் என்ன பண்ண போகிறோம்? அதனால் வள்ளுவர் வான் பண்ணுறார், இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணணும், தாராளமாக பண்ணிக்கோ. அதுக்கு என்ன வேணும்? பொருள் வேணும். அதனால் பொருள் இருந்தால் தான் நாம் சௌக்கியமாக என்ஜாய் பண்ண முடியும் இந்த வாழ்க்கையை. ஓகே, அதுக்காக தான் எல்லாரும் காலங்காத்தாலேருந்து லேப்டாப்பை மாட்டிட்டு தெருவாக அலையிறோம். அதோட நின்றுடுமா? இல்லை, இங்கே இருக்கிறதே நீ சௌக்கியமாக இருக்கிறதுக்கு, என்ஜாய் பண்ணுறதுக்கு உனக்கு எப்படி பொருள் வேணுமோ அதை நீ சம்பாதிச்சு தான் ஆகணும், அதுக்கு தேடித்தான் ஆகணும். அப்படி இருக்கிற அதோடையே என்ன பண்ணும் அப்படின்னு, எப்படி இங்கே பொருள் இல்லைன்னா இங்கே சௌக்கியமாக இருக்க முடியாதோ, நிம்மதி இல்லையோ, நமக்கு சௌரியம் இல்லையோ, அதுக்கு சிரமப்படுறாப்புல தெரிஞ்சுக்கோப்பா. இந்த வாழ்க்கை முடிஞ்சோடனே எங்கேயோ போகிறோம். மிஞ்சி மிஞ்சி போனால் எவ்வளவு நாள் இருக்க போகிறோம் இங்கே? ரொம்ப தீர்காசம் இருந்தால் 100 வருஷம் இருக்குமா? இருக்கோன்னே வச்சுப்போமே. 100 வருஷம் இருக்கோம், இல்லை 150 வருஷம் இருக்கும், 200 வருஷம் இருக்கோன்னே வச்சுப்போம். அப்படி இருந்தால் கூட நிச்சயம் தெரியறது 100, 150, 200 என்றைக்கோ ஒன்று அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிடுது. அப்படி இருக்கிற ஒரு முடிவு தெரிய போகிறது, முடிவு ஒன்று இருக்குதுன்னு தெரியறது, முடிவு என்றைக்கு வரப்போகிறதுங்கிறத ஒரு அனித்தியமான வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கே ஒரு நாள் முழுக்களும் மெனக்கிடுறோம் அப்படின்னா, இதை தாண்டி எங்கேயோ போகிறோமே. எங்கே போகிறோம்? அது எப்படி இருக்கும்? என்ன பண்ண போகிறது? அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு, இங்கே பொருள் வேணுங்கிறப்பல அந்த வாழ்க்கைக்கு ஒன்று வேணும்ப்பா, அதுக்கு பேர் தான் அருள்னு பேர். அதனால் பொருளிலார்க்கு இவ்வுலகு இல்லை, அருளிலார்க்கு அவ்வுலகு இல்லை. அப்போ பொருளை தேடுறதையே அருளையும் சேர்த்து தேடணும். நாம் அதாவது என்ன பண்ணுறோம், ரிட்டையர் ஆனப்புறம் சௌக்கியமாக இருக்கணுங்கிறதுக்கு எப்போ என்ன பண்ணணும், சர்வீஸில் இருக்கிறதையே சேவிங்ஸ் பண்ணணும். எப்போ ரிட்டையர் ஆகி 60 வருஷத்துக்கு மேலே நான் என்னமோ பண்ணணுங்கிறதுக்காக இன்றைக்கி ஏன் சார் நான் இனிமேல் சிரமப்படணும், இன்றைக்கி இருக்கிற வரைக்கும் வந்ததை என்ஜாய் பண்ணிடுறேன் அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. பின்னால் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் சௌக்கியமாக இருக்கணுங்கிறதுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறதையே இளமையிலேயே நாம் ஏதோ சேவிங்ஸ் பண்ணுறாப்புல, அதுக்கும் மெனக்கிறாப்புல, இந்த ஜென்மா விட்டு போய் எங்கேயோ போய் இருக்க போகிறதுக்கும் இப்போவே இந்த ஜென்மா இருக்கிறதையே முயற்சி பண்ணணும். அதனால் பொருளோட அருளையும் சேர்த்து தினமும் சம்பாதிக்கணும். அது எவ்வளவு அப்படின்னு நீ ரொம்ப ஒன்றும் மெனக்கிட வேண்டாம்.
கொஞ்சம் கொஞ்சமான ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் உனக்கு மற்ற காரியங்கள்லாம் போக, சாப்பிட்றது, தூங்கிறது, இது எல்லாத்தையும் போக மீதி நீ முழிச்சுண்டு ஏதோ உன்னோட உத்தியோகம் ஏதோ பார்க்குறியே, ஜீவனத்துக்கு ஏதோ ட்ரை பண்ணுறியே, அதில் ஒரு அரை மணி, 1/4 மணி, 1 மணி நேரம், 2 மணி நேரம் எதையானும் அதுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடு. அந்த அருளை சம்பாதிக்கிறதுக்கும் கொடு. எதை எடுத்தாலும் உடனே சப்தாகம் நடக்கிறது, சத்சங்கம் நடக்கிறது, வரப்படாதோ அப்படின்னா வரணும்னு தான் சார் ஆசையாக இருக்குது, டைம்தான் இல்லை சொல்லக்கூடாது, பிரயோஜனம் இல்லை. ஏன் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. இது ஒரு வாரம் எடுத்துன்னா நின்று போயிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இல்லை, அப்புறம் எப்போவோ தெரியாது. சரி, ஏதோ பின்னாலேயே அடுத்த வாரம் இன்னொன்று இருக்குது, அதில் வரேன் அப்படின்னா இப்போ இந்த ஒரு வாரத்தில் மிஸ் பண்ணினது தான். ஏதோ அடுத்த மாதம் சம்பளம் கொடுக்க போகிறா, அதனால் இந்த மாதம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோமா? இந்த மாதத்து சம்பளம் வேணும், அடுத்த மாதத்து சம்பளம் வேணும். இன்னும் என்ன சொல்கிறோம், 15 நாளைக்கு ஒரு தரம் கொடுத்தா கூட பரவாயில்ல, எத்தனை தரம் கொடுத்துட்டே இருந்தாலும் வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்னா, அதே போல் அந்த தாபம் தான் இந்த அருளுக்கும் இருக்கணும். எத்தனை கிடைச்சாலும் சரி, எத்தனை தரம் கேட்டாலும் சரி, எத்தனை தரம் பார்த்தாலும் சரி, என்ன அதே கபாலி அதே கற்பகம் தானே, தினம் இருக்கிறாப்புல தானே இருக்கா, ஏன் நித்தியம் பார்க்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளைக்கும் பார்க்கறதையே கிரெடிட் ஆகிடுது அக்கௌண்ட்டில். அதுதான் முக்கியம். அப்படி அந்த அருளுக்கும் அன்னன்னைக்கும் பாடுபடணும், அன்னன்னைக்கும் சேவிங்ஸில் இருக்கணும். ஏதோ பேங்க்கில் போட்டு வைக்கிறாப்புல கொஞ்சம் கொஞ்சமாக போட சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு நம்ம வாழ்க்கை முடியறதே பார்த்தா சித்திரகுப்தன் லெட்ஜரில் பார்த்தா பெருசாக இருக்கும். இவ்வளவு நல்லது பண்ணியிருக்கப்பாரு. அதுதான் முக்கியம். அந்த அருளோடு சேர்ந்து பொருளோடு சேர்ந்து அருளையும் சேர்த்து நாம் சம்பாதிக்கணும் அன்னன்னைக்கும் மனுஷ வாழ்க்கையில். இதுதான் மனுஷ வாழ்க்கையில். அப்படி பண்ணினோம்னா நாம் மனுஷனாக பிறந்ததுக்கு பயனுள்ளதாக வாழ்க்கை இருக்குது. மனுஷனாக நடந்துக்கிறோம், பண்ண வேண்டியதை பண்ணுறோம். கிருதகிருத்தியர்கள் அப்படின்னு சொல்கிறார், செய்ய வேண்டியதை செய்கிறவர். அந்த அருளை சம்பாதிக்கிறதுக்கும் நமக்கு இப்படி ஒரு தெளிவு ஏற்படணுமே. உலகத்தில் கோடானு கோடி ஜனங்கள் இருக்குது, எத்தனை பேருக்கு இதில் இருக்குது, இது ஒரு கவனம் இருக்குது இல்லை. பார்த்தா மேஜராக ஒரே மெட்டீரியலிஸ்டிக்காக உலகத்தில் லோகாயாதமாக அதிலேயே மூழ்கிண்டு, லோகாயாத மதம் அப்படின்னு சாருவாகம் அப்படின்னு ஒரு மதம், ஆச்சரியமான விஷயம். இது மாதிரி விஷயம் எல்லாம் இந்து மதம் ஒன்றில் தான் இருக்கும், இத்தனை வெரைட்டியும். சாருவாக்கம் அப்படின்னு ஒரு மதம். சாருவாக்கம் அப்படின்னாலே கேட்கறதுக்கே ரொம்ப ஸ்வீட்டுன்னு அர்த்தம். எப்பொழுதுமே நம்மளை உருப்படாத இருக்கிறதுக்கு எதானு சொன்னால் அது ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருக்கும். நம்ம உருப்படுறதுக்குன்னு எதானு உபதேசம் பண்ணினா அது கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். மருந்துனாலே எப்பொழுதும் கசப்பாக தான் இருக்கும். உடம்புக்கு கெடுதல்னா அது நன்னாவே இனிக்கும். அதனால் இந்த சாருவாக்கம் அப்படிங்கிற மதம், அதாவது இந்த அசுரர்கள்லாம் அவளை டைவர்ட் பண்ணுறதுக்காக தேவகுருவான ப்ரஹஸ்பதி உபதேசம் பண்ணுறார். இந்த தேவர்கள்லாம் தபஸ் பண்ணுங்க, உங்களோட பலத்தை ஏற்றிங்கோ, அதை பண்ணுங்கன்னா இவா பண்ண மாட்டேங்கிறா. ஆனால் இவ சொல்கிறத வச்சுன்னு இவாளை பார்த்துட்டு அசுரர்கள்லாம் தீவிரமாக வந்துடா. அதாவது இந்த அசுர பலம் அப்படிங்கிறோம். அந்த எதுவாக இருந்தாலும் எந்த காரியம் பண்ணாலும் சரி, இந்த அசுரர்களுக்குன்னு தனி ஒரு ஸ்பெஷல் அப்ரோச். அது பண்ணினா 2ல் 1 அடைஞ்சே தீர்றது அப்படின்னு தீவிரமாக இருப்பா. அவள்லாம் பண்ண ஆரம்பிச்சுடுறா, பண்ணினா பலம் வந்துடுறது. அதுக்கப்புறம் இவாளை தேவர்கள்லாம் பயந்துன்னு ஓடவன் இருக்கு, இவர் உடனே குரு வரவேன் இருக்கு அவளை காப்பாற்றுறதுக்கு. அதுக்காக அவர் என்ன பண்ணாராம் அப்படின்னா, இந்த அசுரர்களுக்கெல்லாம் அவளை புத்தியை பேதலிக்க வச்சு இந்த நல்ல வழியில் வரவிடாத பண்ணி அவளுக்கு பலம் ஏறாத இருக்கணுங்கிறதுக்காக சாருவாக்கம் அப்படின்னு ஒரு உபதேசம் பண்ணுறார். என்னப்பா அது இப்படி என்னமோ நீங்கள் போய் உட்காந்துன்னு மூக்க பிடிச்சின்னு காட்டிலையும் வீட்லையும் உட்காந்து நெருப்பில் உட்காந்து வேண்டாத இதுங்கிற எடுத்த ஜென்மாவை ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாடா.
ஹோட்டலுக்கு போவாளா, சினிமா பார்ப்பாளா, அத்தை பண்ணுவாளா, சீரியலை பார்ப்பாளா, இப்படிலாம் இருக்கிறத விட்டுட்டும் நீ எங்கேயோ கோவிலுக்கு போகிறேன், குளத்துக்கு போகிறேன், சத் சங்கத்துக்கு போகிறேன், பஜனை பண்ணுறேன், உபன்யாசத்துக்கு போகிறேன்னு உருப்படாத பண்ணிட்டு இருக்க போகிறது எத்தனை நாள்னு தெரியல. அதில் இருக்கிற வரைக்கும் ஜம்முன்னு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாளா அப்படின்லாம் உபதேசம் பண்ணுறது. இதுதான் சாருவாக்கம். இது கேட்குறதுக்கு எவ்வளோ நன்னா இருக்குது. இதை விட்டுட்டோம் இப்படி அடுத்தால 4 மணிக்கு எழுந்திரு, பச்சை தண்ணியில் குளி, சந்தியாவந்தனத்தை பண்ணு, இங்கே சாப்பிடாத அங்கே சாப்பிடாத, ஏகாசி பண்ணிக்கிட்டு இதெல்லாம் சொன்னால் நன்னாவா இருக்குது? வேலை இல்லை, போகிறீங்க. அதனால் அவர் இப்படி உபதேசம் பண்ணி அவளை டைவெர்ட் பண்ணுறது. அப்படி ஒரு பிரகஸ்பதியும் பண்ணினதான் அத்தனை பிரகஸ்பதியும் பண்ணின்னு இருக்கு. அப்படி இருந்து பிரயோஜனம் இல்லை. அதுக்காக நம்ம பிறந்திருக்கோம்? இப்படி வெறுமனை சாப்பிட்டு தூங்குறதுக்கு, குழந்தை வைக்கிறதுக்கு மட்டுமா நம்ம பிறந்திருக்கோம்? இல்லையே. இதைத்தான் எல்லா ஜீவனும் அதானே பண்ணுறது. ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், புல்லாக இருக்கட்டும், பூழாக இருக்கட்டும், புழுவாக இருக்கட்டும், எல்லாம் அது இதானே பண்ணிட்டு இருக்கு. இந்த 3 காரியத்தை தானே பண்ணுறது. சாப்பிட்றது, தூங்குறது, வம்சவருத்தி பண்ணுறது. சாப்பிட்றது, தூங்குறது, வம்சவருத்தி இதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அதையே நாமளும் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அப்புறம் அதுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? எதுக்கு இப்படி துர்லபமான அரிதரிதான மானிட பிறவி? அப்போ அதுகள்லாம் பண்ண முடியாத தாண்டி ஏதோ ஒன்றும் பண்ணணும். அதுதான் அந்த பிறவி இல்லாத பண்ணிக்கிறது. அதுக்கு உண்டான அந்த அருளை சேர்க்கிறது. அந்த அருள் நமக்கு சேரணும், அதுக்கு ஒரு தெளிவு ஏற்படணும். அது முதல்ல புத்தியில் வந்தால் தானே, இது தோணினா தானே, அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்படி நமக்கு ஒரு தெளிவு ஏற்படணும் அப்படின்னா அதைத்தான் ஞானம் ஞானம்ங்கிறோம். ஞானம் அறிவு, அப்படிதான். அது இல்லைன்னா அறியாமை. அதுதான் மாயை சொல்லும். இந்த மாயையிலேருந்து, அறியாமை இருள்லேருந்து நாம் வெளியில் வந்து ஒரு ஞான விழிப்புணர்வு ஏற்பட்டு அதுக்கப்புறம் நாம் அருளை சம்பாதிக்கிறதுக்கு இந்த எடுத்த மனித பிறவியை நல்ல விதமாக லட்சியத்தை அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுறதுன்னா அதுக்கு ஒன்று வேணும். அது என்னென்ன? குருவோட அருள். இந்த குரு கிருபை இருந்தால்தான் இந்த அருளையே சம்பாதிக்க முடியும். அதுதான் முதல்ல வேணும். அப்போ அந்த குரு எப்படி இருக்கணும் அப்படின்னு